எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலின் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். அரக்கர்களை அழித்த ஆஞ்சநேயருக்கு நமஸ்காரம். ஆஞ்சநேயர் முக்கிய பிராண தேவதை. அவர் அனைத்து இடங்களிலும் உள்ளார். பரலோகத்தையும் வேண்டாம், வைகுந்தத்தையும் துறந்தேன் என்று இந்த பூலோகத்திலே எழுந்துள்ளி உள்ளார். இப்போதும் அயோத்திக்கு சென்றால் ஹனுமான் கதி என்னும் ஆச்சரியமான திருக்கோயில் உள்ளது. படிகளேறி போக வேண்டும். ஷவப்பு ஆஞ்சநேய சுவாமி அயோத்தி நகரத்தையே அவர்தான் காப்பாற்றுகிறார். நாம் அனைவருக்கும் காப்பாளர், ராமனுக்கும் காப்பாளர். இன்று நாம் வியாசராஜராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட அற்புதமான ஆஞ்சநேயர் சன்னதி. சென்னைக்கு வெளியில் வேங்கை வாசல் என்னும் இடம், வேளச்சேரி தாம்பரம் மார்க்கத்தில் மாடம்பாக்கத்துக்கு அடுத்த சந்தோஷபுரம், அதன் சாலை பிரதான சாலை, அதனுடைய கோடியில் இருக்கக்கூடிய சன்னிதானம் வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில். தனி திருக்கோயில். ஆஞ்சநேயர் தான் எழுந்துள்ளி உள்ளார். சித்திர ரூபத்தில் தான் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் உள்ளனர். ரொம்ப அற்புதமான கோவில். தனி ஆஞ்சநேயர். பல நூறு இடங்களில் வியாசராஜர், மத்வ ஆச்சாரியர், அந்த சுவாமிதான் பல இடங்களிலும் பிரதிஷ்டை செய்துள்ளார். அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம். அத்வைத்தம் ஆதிசங்கர பகவத் பாதர், துவைத்தம் மத்வாச்சாரியர், விசிஷ்டாத்வைத்தம் பகவத் ராமானுஜர். இப்படி மூன்று மகாச்சாரியர்களும் நம்முடைய பாரத தேசத்தில் தங்கள் புனிதமான ஆச்சரியமான பக்தி மார்க்கத்தை பரப்பி உள்ளார்கள். ஞானமாகட்டும், பக்தியாகட்டும், இவர்கள் சொன்னபடிதானே செய்து வருகிறோம். அந்த பக்தியை பெருக்குவது யாரால்? முக்கியமா ஆஞ்சநேயரால். அதனாலதான் மத்வாச்சாரியரான வியாசராஜர் பலவிடங்களிலும் ஆஞ்சநேயர் சன்னதியை பிரதிஷ்டை செய்தார். இதோ ரொம்ப ஆச்சரியமான அஞ்சடி உயரத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் சுவாமி. நாம் சென்றன்னைக்கு வெண்ணைக்காப்பு சாத்தி கொண்டுள்ளார். சின்ன ஆஞ்சநேயருக்கு வெண்ணைக்காப்பு சாத்தினாலே பேரழகோடு இருப்பார். அஞ்சடி உயரத்திற்கிற ஆஞ்சநேயர் வெண்ணைக்காப்பு சாத்தி கொண்டால் அதில் என்ன அழகான வேலைப்பாடுகளை தரிசிப்போம். அவர் தான் உடுத்தி கொண்டிருக்கும் ஆடை, ஆடையில் மேலங்கி, அதிலெல்லாம் சாப்பு வர்ணத்தில். அதே போல அவர் முகத்தில் கண்கள், உதடுகள், கையில பிடித்திருக்கிற சௌகந்திகா புஷ்பம், அபயம், அஞ்சேல் என்று கூறி வரும் திருக்கரம், இது எல்லாத்தையும் சேவித்துக் கொண்டோம். ஒரு வலது திருக்கரத்தாலே அபயஹஸ்தம், பயப்பட வேண்டாம்னு கூறுகிறார். எந்த எதிரி வந்தாலும், ராவணன் போன்ற பிரபலமான எதிரி வந்தாலும் அஞ்சேல், இது வலது கை சொல்லுகிறது. இடது கையில் சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி இருக்கிறார். வஸ்திரம், ஆபரணம் அதத்தனை சிவப்பு வர்ணம். பல திருக்கோலங்களும் சமர்ப்பித்துக் கொள்வார். இன்னைக்கு நாம் போகும்போது இந்த வெண்ணைக்காப்போட சேவிச்சின்றோம். ராஜா வேஷம் சாத்தி கொள்வதுண்டு. அதே போல கடலைத்தாபம் வேஷம் சாத்தி கொள்வதுண்டு. புஷ்ப மாலையாலே உண்டு, பழமாலை உண்டு, வடை மாலை உண்டு, வெற்றிலை மாலை உண்டு, ஏலக்காய் மாலை உண்டு. பக்தர்கள் ஆசைப்பட்டு எப்படி சமர்ப்பிக்கிறார்களோ அப்படியெல்லாம் சுவாமி எழுந்துள்ளி இருக்கிறார். நம்முடைய பிராண வாயுவே வாயு பகவான் தான். வாயு பகவானுடைய அவதாரமே ஹனுமான். அப்படின்னா அவருடைய மகன் தானே, வாயுனுடைய மகன் தானே ஆஞ்சநேய சுவாமி. இதனால் தான் பலவித பெருமகளோடு உள்ளார். இனிமேல் யுத்த காண்டத்தில் யுத்தம் தொடங்கப்படுது. எத்தனை தூரம் ஆஞ்சநேயருடைய பிரபாவத்தை சொல்லணுமோ அவர் தான் வால்மீகி அவ்வளவழகா பேசி உள்ளார். அதையும் கேட்போம். தற்போது வீர ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்துக் கொண்ட வீரத்தோட, அந்த உற்சாகத்தோட இனி அடுத்த சர்க்கத்தின் கருத்து பார்ப்போம். இப்ப நாம இருந்தது 35வது சர்க்கத்தினுடைய கடைசி. மால்யவான் ராவணனுக்கு நல்லது எடுத்துரைத்தார். சுலபத்தர ராவணன் கேட்டுகளே, மால்யவான் மேல சொல்றார், எத்தனை துர்நிமித்தங்கள்லாம் தெரியறது பாரு, ஏதான நல்ல சகுனம் நமக்கு தெரியறதா? கராபிஸ்தனிதா கோராக மேகாஹா பிரதிபயங்கராக சோனித்தேன அபிவருஷந்தி அபிவருஷந்தி லங்காம் உஷ்ணேன சர்வதா. எங்கு சூடு ஏறி கொண்டு போகிறது பார்த்தாயா? மேகங்கள் எல்லாம் மழையை பொழியாமல், தண்ணீர் மழை பொழியாமல் ரத்த மழை பொழிகிறது பார்த்தாயா? ருததாம் வாகனானாஞ்ச பிரபதந்த்யஸ்ருபிந்தவா ரஜோத்வஸ்தா விவர்ணாச்ச ந பிரபாந்தி யதாபுரம். நட்சத்திரங்கள் ஒளிபெருக்கவில்லை. சூரிய சந்திரர்களே மந்தமாகி போனார்கள். ஆங்காங்கு ஓடக்கூடிய நதிகள் எல்லாம் சரியான திசை நோக்கியே ஓடவில்லை. வியாலா கோமாயவோ விருத்ராக
வாஷ்யந்தி ச சுபைரவம் பிரவிஷ்ய லங்காமாராமே பிரமவாயாம் ச குர்வதே. அதோ அழகா பூத்து குறுங்க வேண்டிய செடிகள் எல்லாம் அப்படி இல்லை. அந்தந்த வீட்டு வாயிலில் யமன் காலதேவன் வந்துவிட்டு போகிறார் போலே இருக்கிறது. ஒன்றும் நல்ல சகுனம் இல்லை. நரிகள் எல்லாம் ஊடையிடுகின்றன, பறவைகள் எல்லாம் அப்பிரதட்சணமாக சுத்தி வருகின்றன. பாண்டுரா ரத்தபாதாச்ச விகதாக காலச்சோதிதாக சீச்சி கூச்சீதி வாசந்தா ஷாரிகா வேஷ்மது ஸ்திதாக. அதோ அழகா கூ வேண்டிய கிளிகள் எல்லாம் சீச்சி கூச்சி, அது எப்படியோ கூ வேண்டும், நன்றாக கூற வேண்டும், இளங்கிளியாக கூற வேண்டும். ஆனா அப்படி இல்லாமல் சீச்சி கூச்சீதி வாசந்தா கராலோ விகலோ முண்டா புருஷ கிருஷ்ணவிங்களா, கருப்பு மஞ்சள் இந்த ஆடையோட கூட கருத்த உருவத்தோட காலதேவன் வீட்டு வாசலில் வந்து சிரித்து விட்டு போகிறான் பார். காலோ கிருகாணி சர்வேஷாம் காலே காலே என்பவேட்சதே ஏதான்யானி துட்டானி நிமித்தான் உற்பத்தந்திச்ச. இப்படி பல துர்நிமித்தங்களை பார்க்கிறேன், சீதையை கொண்டு போய் சமர்ப்பித்து விடு. ஆனால் இது எதையுமே ராவணன் காதில் போட்டதாக தெரியவில்லை. இதம் வசத்தஸ்ய நிகத்ய மால்யவான் பரீட்ச ரக்ஷோதிபதேர் மனః புனः அனுத்தமேஷு உத்தம பௌருஷோ பலி பபுவ தூஷ்ணீம் சமவேக்ஷ ராவணம். ராவணன் முகத்தை பார்த்து ஏதாவது புத்தியில ஏறிருக்கோ என்று பார்த்தான். ஒன்னும் புத்தியில் ஏறவில்லை. இனி என்ன செய்ய? மால்யவான் பார்த்து இருக்கிறச்சே ராவணன் பேசுகிறார். 36வது சர்க்கம். தத்து மால்யவதோ வாக்கியம் ஹிதமுக்தம் தசானனஹ நமர்ஷயதி துஷ்டாத்மா காலஸ்ய வசமாகதா. காலதேவனின் பிடியில் ராவணன் உள்ளான். இவன் பேசுவதவன் காதில் ஏறப்போகிறதா? இல்லை. ராவணன் கோபித்துக் கொண்டு மால்யவானை வசவு பாடினான். ஏது உமக்கும் பயமா? இந்த ராவன் என்னமோ கடலை தாண்டினதை கண்டு பயப்படுகிறீரே, நான் கடலையே குடித்து விடுவேன். அத்தனை சக்தி படைத்தவன், கைலாசத்தை அசத்திருக்கிறேன். இதே ஐராவத யானையால் குத்தப்பட்டு யானையை தூக்கி வீசி இருக்கிறேன். இந்திரனை என்னிடத்தில் தோற்றோடினான். இம்மானுடன் எம்மாத்திரம் ஹிதபுத்தியாய தஹிதம் வசா பருஷமுச்சதே பரபக்ஷம் பிரவிஷ்யைவ நைதச்சோத்ரகதம் மம. எதிரி நாட்டுக்குள் வந்தவுடன் தொடை நடங்கி விட்டீரா? அதனால் தான் அப்படி பேசுகிறீர். எனக்கு ஹிதம் சொல்லுவதாக சொல்லி அஹிதத்தை பேசுகிறீர். நீர் எனக்கு நல்லது சொல்றேன்னு பேர் வச்சு தீயது கூறுகிறீர். மானுஷம் கிருபணம் ராமம் ஏகம் சாகாமிருகாஸ்ரயம். எத்தனை அடைமொழி பாருங்க. மனிதனான காட்டில் திரியும் பழங்காய்கனிகளை உண்டு வாழும் தனித்திருக்கும் ராமனா என்ன ஜெயிக்க போகிறார்? சமர்த்தம் மன்னசேகேன தியக்தம் பித்ரா வனாஸ்ரயம். தன் தகப்பனாரையே வெளியேற்றப்பட்டவன் ராமன். அவனா என்ன வந்து ஜெயிக்க போகிறான்? அப்படி நினைக்க வேண்டாம். துவயாஹம் புருஷான்யுக்தோ மம புரோத்சாகனேனவா பண்டிதா சாஸ்திர தத்துவஜ்ஞா வினா புரோத்சாகனேனவா. என்னை யுத்தத்துல உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவீரா? என்கரேஜ் பண்ணி பேசுவீரா? டிஸ்கரேஜ் பண்ணி பேசுவீரே? இதுவா ஒரு முதியவருக்கு இருக்கிற அடையாளம்? விருத்தம் வானர கோட்டிபிகி சுசுக்ரீவம் சசுக்ரீவம் சலக்மணம் பஷ்ய கைச்சிதஹோபிஷ்ச ராகவன் நிகதம் மயா. வெகு சீக்கிரத்தில் கோடிக்கணக்கான குரங்குகளும் தலைவனான சுக்ரீவனும் செருத்தும் ராமலக்ஷ்மணர்களும் என்னால் அழைக்கப்படுவார்கள். அழிப்பேன். அதை நீ பார்க்க போகிறீர். ஏவம் ருவாணம் சம்பிரப்தம் ருட்டம் விஜ்ஞாய ராவணம். ராவணன் கோபப்பட்டான். நாம் சொன்னது காதில் ஏறவில்லை என்று உணர்ந்த மால்யவான் ஜெய உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு இடத்தை விட்டே புறப்பட்டான். ஜயாசுஷாது ராஜானம் வர்தயித்வா யதோசிதம் வியாதி தேச பூர்வஸ்யாம் பிராஸ்தம் துவாரி ராட்சசம். அப்பதான் ராவணன் யார் யார் எந்தெந்த திக்கில் நம் நாட்டை காக்க வேண்டும் வைத்தான். முதலில் கிழக்கு திக்கில் பிரஹஸ்தனை நிறுத்தி நீ பார்த்துக்கொள். தெற்கு திக்கில் மகாவீரர்களான மகாபார்ஸ்வ மகாபார்ஸ்வன் மகோதரன் அவர்களை நிறுத்தினான். மேற்கு திக்கில் தன் பிள்ளையான இந்திரஜித்தை நிறுத்தினான். வடக்கில் சுகன் சாரணன் அவர்களோடு தானே நின்றான். ஸ்வயஞ்சாத்திர கமிஷ்யாமி மந்திரணஸ்தான் உவாச்சா ராட்சசந்து விரூபாட்சம். விரூபாட்சங்கிற அரக்கனை பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்களோடு நடுவே நிறுத்தினான். மத்தியவே ஸ்தாபயத் குல்மே பகுபி சா ராட்சசைஹி விசர்ஜயாமாச ததஸ் சமந்திரிணः விதானமாஜ்ஞாப்ய புரஸ்ய புஷ்கலம். ஜயாசிஷா மந்திரிகணேன பூஜிதா விவேசசः அந்தப்புரம் ருத்ரிமன் மகத். இப்படி நாற்புறத்திலும் ஆள வைத்து நடுவிலும் இன்னார் நியமித்தவுடன் இனி கவலை இல்லை.
என்கிற இருமாப்போடே தன் அந்தப்புறத்தில் நுழைந்தான். அடுத்து 37வது சர்க்கம். இனி ராமன் தன்னுடைய சேனை அமைக்க போகிறார். விபீஷணன் கூறினான், அங்கு ஆறார் எப்படி நிறுத்தப்பட்டிருக்கார்கள் என்று தன் பலத்தாலேயே பார்த்து விபீஷணன் கூறினான். அதுக்கு இன்னன்னார் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று விபீஷணனுக்கு சொன்னதே ஒற்றர் மூலம் பார்த்து வந்துட்டான். அவன் சொன்னதுக்கெல்லாம் ராமன் உணர்ந்து கொண்டு இந்த இடத்துல நிறுத்துறார். அடுத்த சர்க்கம் 37வது சர்க்கத்தில் நர வானர ராஜானவ் சது வாயுசுத கபிகி ஹனுமான் ஜாம்பவான் ராட்சசன் விபீஷணன் அங்கதன் வாலிபுத்திரன் சௌமித்ரி சரபன் சுஷேணன் மைந்தன் த்விவிதன் கஜன் கவாக்ஷன் குமுதன் நலன் பனசன் அமித்ர விஷயம் பிராப்தாக சமவேதாக சமர்த்தையன். நாம் எல்லாரும் லங்கைக்கு வந்துட்டோம், இனி சண்டைதான், எதிரி நிற்கிறான் என்பதெல்லாம் அனைவரும் உணர்ந்து கொண்டார்கள். ராமன் அப்போது விபீஷணனிடத்தே என்ன பார்த்து வந்தீர் என்று கேட்டான். விபீஷணன் தன்னுடைய 4 சிஷ்யர்களை அனுப்பிச்சு வச்சிருக்கார். அனலஹா பனசைவ சம்பாதிகி பிரமதிஸ்ததா. இப்பதான் இந்த 4 பேரை பார்க்கிறோம். ஏன்னா சரணாகதிக்கு போகும்போதே 4 வருஷம் என்றார் 4 வருஷம் என்றார் பார்த்தோம். அனலன் பனசன் சம்பாதி பிரமதி என்று 4 பேர். இவர்கள் போய் பார்த்து விட்டு வந்தார்கள். ராவணன் என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டார்கள். கிழக்கு பக்கத்தில் பிரஹஸ்தனை வச்சிருக்கான், தெற்கு பக்கத்தில் மகாபார்ஸ்வன் மகோதரன், மேற்கு பக்கத்தில் இந்திரஜித்து, வடக்கில் தானே நிற்கிறான். உத்தரம் நகரத்வாரம் ராவணஹா ஸ்வயமாஸ்திதா விரூபாட்சஸ்து மகதா சூலமுத்க தனுஷ்மதா கஜானாம் தசசாஹஸ்ரம் ரதானாம் அயுதம் ததா. 10,000 தேர்கள், தசசாஹஸ்ரம் 10,000, தசசாஹஸ்ரம் 10,000 ஆனைகள், ரதானாம் அயுதம் ரதங்கள் 10,000, மேலே ஹயானாம் அயுத்தே த்வேச்ச 20,000 குதிரைகள், சாக்ராம் கோட்டீஞ்ச ரக்ஷசாம் கோடிக்கணக்கான அரக்கர்கள். இத்தனை படையும் தயாராயிடுத்து. அதே போல் இப்போதைக்கு உன்னோட பொருதுவதற்காக 10 லட்சம் அரக்கர்கள் வருகிறார்கள். பரிவாரா சஹஸ்ராணாம் சஹஸ்ரம் உபதிஷ்டதி ராவணாவரஜ ஸ்ரீமான் ராம பிரிய சிகீர்ஷயா குபேரந்தி யதா ராமஹ ராவண பிரதியுத்தியதி. ராமா, ஒரு விஷயம் சொல்றேன் கேள். உன்னை பயப்படுத்துறதுக்கு சொல்லல, உண்மை உரைக்க வேண்டும். அப்பதான் நீ தயார் நிலையில் போய் சண்டை போட வேண்டும். ஏற்கனவே ராவணன் குபேரனோட சண்டையிட போனான். அப்போது 60 லட்சம் வீரர்களோடு போனான். ஒத்தொத்தருக்கு ராவணன ஒத்த பலம். அதை போன்தான் 10 லட்சம் பேர் இப்ப உன்னை எதிர்க்க வருகிறார்கள். அத்திரம் அந்நிர்ண கர்த்தவ்யா கோபையேற்றாம்ன பீஷையே. உனக்கு கோபம் வரணும், சண்டை போடணும்னு பேசுறேனே தவிர பயப்படுத்துவதற்காக இல்லை. வியூஹ்யேதம் வானராணீகம் நிர்மதிஷ்யசி ராவணம். இந்த வானர சைன்யம் அந்த அரக்க சைன்யத்தை கலக்க போகிறது. ராமன் மேல கூடுறார், தன்னுடைய வியூகத்தை அமைக்கிறான். இதோ பிரஹஸ்தன் இருக்கும் கிழக்கு துவாரத்தில் நீலன் போய் நிற்கட்டும். அடுத்து மகாபார்ஸ்வன் மகோதரன் இருக்கும் தெற்கு துவாரத்தில் அங்கதன் போய் சண்டை போடட்டும். அடுத்து பெரிய இந்திரஜித்து நிற்கும் மேற்கு துவாரத்தில் ஹனுமான் போய் சண்டையிடட்டும். ராவணன் நிற்கும் வடக்கு துவாரத்தில் தஸ்யாஹம் ராட்சசேந்திரஸ்ய ஸ்வயமேவ வதே திருதா உத்தரம் நகரத்வாரம் அகம் சௌமித்ரிநாசா. நானும் இலக்குவனும் போய் வடக்கே நிற்கும் ராவணனோட சேர்ந்து சண்டையிடுவோம், அவனை எதிர்ப்போம். வானரேந்திரஸ்ய பலவான் ரிக்ஷராஜஸ்ய வீரியவான். அதே போல் சுக்ரீவனும் ஜாம்பவானும் நடுவே இருந்து காக்கட்டும். நச்சைவ மானுஷம் ரூபம் காரியம் ஹரிபி ராகவே. ஒரு சங்கேதம் பண்ணிக்கொள்வோம். 7 பேரை தவிர நான் இலக்குவன் விபீஷணன் அவனோட கூடின 4 பேர். இந்த 7 பேர் தவிர யாரும் மனித உருவத்தையோ அரக்க உருவத்தையோ எடுத்துக்க கூடாது. எல்லாம் குரங்கு ரூபத்துலதான் இருக்கணும். அப்பதான் அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்று யுத்தத்துக்கு வேண்டிய வரைமுறைகளை ராமன் வகுத்து விட்டார். இனி என்ன செய்கிறார்னு பார்ப்போம். தற்போது வீர ஆஞ்சநேயர் சன்னதி வேங்கை வாசல், அவரிடத்தில் விடைபெற்று புறப்படுவோம். ஒரு முக்கிய அறிவு